أحييكم هذه قناة جامعة الإمام عبد العزيز بن باز للبنات بملوان سريلانكا. الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. இக்காணொலியினூடாக பெற்றோர்களுக்கு அமானிதமாக வழங்கப்பட்டுள்ள குழந்தைகள் என்ற தலைப்பின் மூலம் ஒரு சிறு விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹ்வால் மனிதர்களாகிய எமக்கு பல அமானிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் பெற்றோர்களுக்கு தத்தமது குழந்தைகளே அமானிதங்களாக வழங்கப்பட்டுள்ளன. எந்த பெற்றோரும் தான் பெற்ற குழந்தைகள் மீது அன்பு அற்றவர்களாக இருப்பதே இல்லை. பகுத்தறிவற்ற படைப்புகள் கூட தனது குட்டிகள் குஞ்சுகள் மீது அளவு கடந்து அன்பு செலுத்துவதை எம்மால் காண முடிகின்றது. உங்கள் குழந்தைகள் பட்டை தீட்டப்படாத மாணிக்கங்கள். அவர்களை எமக்கு தேவையான விதத்தில் வடிவமைக்கலாம் என்பது இமாம் அபு ஹாமித் ரஹ்மத்துல்லாஹின் ஒரு கூற்றாகும். ஆனால் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்களை வழங்குவதன் மூலம் இந்த பட்டை தீட்டப்படாத மாணிக்கங்களை பெற்றோர்களே தவறான விதத்தில் வடிவமைக்கின்றனர். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்காலத்தை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் மறுமையை முழுமையாக மறந்து குழந்தைகளின் இன்மை வாழ்வுக்காக எவ்வளவோ செய்கின்றார்கள். எமது அடிப்படை வணக்கங்களில் ஒன்றான ஐநேர தொழுகையை கூட முழுமையாக மறந்துவிட்டார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், முரு அவுலாதகும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ ஸபஅ. உங்கள் குழந்தைகள் 7 வயதை எட்டிவிடும் போது அவர்களுக்கு தொழும்படி ஏவுங்கள். வஹுரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ அஷ். அவர்கள் 10 வயதை அடைந்து விடும் போது தொழுகையை தவறவிட்டால் அவர்களுக்கு அடியுங்கள். வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மவாஜி. இவ்வயதை அடைந்ததும் அவர்களுடைய படுக்கைகளை தனியாக அமையுங்கள். எனவே இதன் மூலம் 7 வயது குழந்தையாக இருந்தாலும் அவர்களது வாழ்வில் அமல்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை எம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு தந்தை தனது குழந்தைகளுக்கு அளித்திருக்கும் அன்பளிப்புகளில் மிகவும் சிறந்தது நல்ல கல்வியும் நல்லொழுக்க பயிற்சியுமே ஆகும். ஆனால் தற்காலத்தை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் குழந்தைகள் மீதுள்ள கண்மூடித்தனமான பாசத்தினால் குழந்தைகளுக்கு நல்லது செய்வதாக நினைத்து உறைவிடம், வாகனங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்களை குழந்தைகளுக்கு வழங்குவதன் மூலம் இந்த குழந்தைகள் வழி தவறி செல்வதற்கு பெற்றோர்களே ஒரு முக்கிய காரணமாக மாறுகின்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் மரணித்த பின்னர் 3 விடயங்களை தவிர வேறு எதுவும் அவருக்கு தொடர்ச்சியாக கிடைக்காது. 1. பயனுள்ள கல்வி. 2. நிலையான தர்மம். 3. வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹ். அவருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகள். எனவே நாம் பெற்று வளர்த்து ஆளாக்கிய எமது குழந்தைகளுக்கு இன்மை வாழ்வு நிரந்தரமற்றது, மறுமை வாழ்வே நிரந்தரமானது என்பதை அவர்களின் மனதில் ஆழமாக பதித்து நாம் மரணித்த பின்னரும் எமக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளாக வளர்ப்போம் என்று கூறி குழந்தைகளை நேரான வழியில் வளர்ப்பதன் மூலம் நானும் நீங்களும் மேலான சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أحييكم بسم الله الحمد لله الصلاة والسلام